விசாரித்தா அவனுக்கு 9 லட்சம் ரூபாய்க்கு கேஸ் இருந்திருக்கு வெளிநாட்டில். அந்த இவர் பணத்தை வாங்கி அவன் கேஸை கிளியர் பண்ணிவிட்டு அவன் ஊருக்கு ஓடிட்டான். ஏன்னா அடுத்தடுத்து அவன் நிறைய இடத்துல செக்கு கொடுத்துருக்கான். கேஸ் வரப்போகுது அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் இந்த ஒரு கேஸை இவர் பணத்தை வாங்கி கிளியர் பண்ணிட்டு ஓடிட்டான். பாருங்கள், இத்தனை வருஷமாக ஒன்றா இருந்து, அதுவும் அந்த ஆள் மனைவி கேன்சரில் இருக்குது, வேலையை கேன்சல் பண்ணிட்டு ஊரில் போய் சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கையில் எப்படி பிளான் பண்ணி துரோகம் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த 10 நாளைக்கு இடையில அவன் வண்டியை விற்றுருக்கான், கம்பெனியை கேன்சல் பண்ணியிருக்கான், வேறு ஆளுக்கு மாற்றி கொடுத்துருக்கான். இவ்வளவும் முடிச்சுட்டு போய்த்தான். ஆனால் இப்போ எங்கே இருக்கான்னு தெரியலை. இப்போ இவருடைய நிலைமை என்னான்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். வாழ்கிறதா சாவறதா? வேலையும் போச்சு, வேலை பார்த்த சர்வீஸ் காசும் போச்சு, ஊரில் மனைவிக்கு வைத்தியம் பார்க்கணும். எந்த நிலைமையில் இந்த ஆளை அவன் துரோகம் பண்ணிட்டு போயிருக்கான் அப்படின்னு கொஞ்சம் அவர் நிலையில இருந்து சிந்திச்சு பாருங்கள். பெரிய கொடுமை இதெல்லாம். துரோகத்தின் உச்சம். தயவு செஞ்சு சொல்கிறேன், வெளிநாட்டில் உள்ளவங்க நண்பர்களை நம்பவே நம்பாதீங்க. என்னதான் உயிருக்கு உயிராக பழகினாலும் தயவு செஞ்சு நம்பாதீங்க. துரோகம் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, ஊரில் இருந்தாலும் சரி, துரோகம் இல்லாத இடமே எதுவும் இல்லை. தயவு செஞ்சு யாரையும் நம்பாதீங்க.